ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சாய் ஸ்ரீ பிரியா சேனல். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்க எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி நம்மளோட பூஜா ரூம் vlog தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி ஆடி 1 தேர்ஸ்டே. விளக்கு ஏற்றும் போது யோசிச்சுட்டே என்ன vlog போடலான்னு யோசிக்கும் போது பூஜை ரூமை போட்டதே இல்லை. அடுத்தடுத்து ஹோம் டூர், கிச்சன் டூர் அது மாதிரிலாம் போடலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. நெக்ஸ்ட்டு வர அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே கண்டிப்பாக பாருங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதை கண்டிப்பாக செய்கிறேன். இப்போ நாங்கள் ஹோம் டூர் நெக்ஸ்ட்டு போடலான் இருக்கோம். இன்றைக்கி பூஜா ரூமில் இருக்கிற சாமி படம் எங்கெல்லாம் வாங்கணும், என்ன விளக்கெலாம் நான் யூஸ் பண்ணுறேன், என்னோடய பூஜை ரூம் பற்றி நிறைய பேர் நான் ஷார்ட்ஸ் போடும்போது உங்கள் பூஜை ரூம் ரொம்ப சூப்பராக இருக்குது, எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. அதுக்கெல்லாமே நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிள்ளையார் தான். இந்த பிள்ளையார் நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருப்பு கலரில் இருக்கு இல்லையா, இந்த பிள்ளையார் பிள்ளையார்பட்டியில் இந்த கருப்பு பிள்ளையார் வாங்கினேன். இது ஒரே ஒரு பிள்ளையார் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம மகாபலிபுரத்தில் இந்த பிள்ளையார் வாங்கினேன். இந்த வெள்ளி காமாட்சி அம்மா விளக்கு எங்கள் அம்மா எனக்கு வீடு கொடுத்தன வரும்போது இந்த வெள்ளி விளக்கு நமக்கு கொடுத்தாங்க. வருஷத்தட்டில் வச்சு கொடுத்தாங்க வெள்ளி விளக்கு. இதுவும் எனக்கு கல்யாணம் ஆகும்போது எங்கள் அம்மா எனக்கு இந்த காமாட்சி மாலை கொடுத்தாங்க. இந்த மனையும் கொடுத்தாங்க. இந்த 2 பிள்ளையாருமே ரொம்ப ஸ்பெஷல். அடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் அவங்க வீட்டில் ஷோகேஸில் வச்சுருந்தாங்க. அதை நான் கொண்டு வந்தேன். இங்கே வீடு கொடுத்து நான் வரும்போது இந்த கிண்ணம்லாம் நம்ம நார்மல் அந்த பித்தளை பாத்திர கடையில் தான் வாங்கியிருந்தேன். இந்த ரெண்டு நான் திருச்செந்தூர் போனேன். லாஸ்ட் டைம் ஆறுபடை வீடுக்கும் நான் போயிருந்தேன். அப்போ லாஸ்ட்டாக திருச்செந்தூர் பார்த்தோம். அந்த டைமில் திருச்செந்தூர் மொட்டைலாம் போட்டு எல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த 2 வேலும் மயிலோடு இருக்கிற மாதிரி முருகரையும் வாங்கியிருந்தேன். சரிங்களா. அடுத்து நடுவில் இருக்க ஓம் விளக்கும் நம்ம திருச்செந்தூரில் தான் வாங்கணும். இதை இப்போ வரைக்குமே அபிஷேகம் எல்லாமே இந்த தட்டில் வச்சு பண்ணிவிட்டு சாமி கும்பிடுவேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சபாத்திரம். உங்களுக்கு தெரியும்ல, பஞ்சபாத்திரத்தில் எப்போவுமே தண்ணி நிரம்ப வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பூஜை ரூமில் தண்ணி குறைவே இருக்கக்கூடாது. அடுத்து இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது உப்பு. நம்ம பூஜை ரூமில் எப்போவுமே உப்பு போட்டு வைக்கணும். அது கூட மகாலட்சுமிக்கு உகந்த இந்த இது மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சுருக்கேன். குபேரருக்காக இந்த காயின் எல்லாமே வச்சு பூஜை பண்ணுவேன். இது பார்த்திங்கன்னா கோமதி சக்கரம் 5 வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா வாசனை பொருட்கள் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். ஏலக்காய், கிராம்பு, பட்டை இதெல்லாமே வச்சுருக்கேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா கீழ் ரேக்கில் ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கேன். இந்த ஸ்டிக்கர் ரொம்ப நான் கொஞ்ச நாளாகவே கோல மாவில் தான் அரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை ஊற வச்சு அரைச்சி அப்படி தான் கோலம் போட்டுட்ருந்தேன். இந்த இது ஊறுது, சீக்கிரமாக வீணாயிட போகுது அப்படின்னு இந்த பிளேடு ஊறுதுன்றதால ஸ்டிக்கர் வாங்கி ஓம் ஸ்டிக்கர் திருப்போரூரில் வாங்கியிருந்தேன். இந்த 2 சைடில் கோலம் போட்டு நடுவில் ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லிட்டு போட்டது. இதுதான் கீழ் ரேக்கில் இது ஃபுல்லாகவே அப்படியே இருக்கும். இதை எந்த காரணத்துக்கு கூட நான் மாற்றவே மாட்டேன். ஆனால் கொஞ்சம் இந்த பெல்லெலாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் இல்லாமல் தான் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இதை வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மேலே இதுதான் ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் இருக்கிறது. இந்த படம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா நான் இங்கே கொடுத்தன வரும்போது எனக்கு இந்த 5 படம் வைக்கணும்னு சொல்லிட்டு இதை வாங்கி கொடுத்தாங்க. இது மதுரை போனப்போ மீனாட்சி அம்மன் நான் வாங்கிட்டு வந்தேன். இது பார்த்திங்கன்னா பெரியபாளையம் போகும்போது சின்னதாக வேணும் அப்படின்ட்டு பெரியபாளையத்து அம்மன் வாங்கிட்டு வந்தேன். இது மலையனூர் கோயிலில் போகும்போது மலையனூர் கோயிலில் வாங்கிட்டு வந்தேன். இது பார்த்திங்கன்னா புட்லூர் கோவிலில் தம்பி பிறந்த பிறகு போயிருந்தோம். அப்போ அந்த புட்லூர் கோயிலேருந்து இந்த இது வாங்கிட்டு இங்கே வச்சுருந்தேன். நம்ம சாய்பாபா இவர் அம்மாவே தான் எனக்கு கொடுத்தோன்னு வரும்போது இதுவும் தான் கொடுத்தாங்க. இந்த பழமும் சேர்த்து தான் கொடுத்தாங்க. இது பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் வாங்கினேன்.
அறுபடை வீடு கோயிலுக்கு போகும்போது திருப்பரங்குன்றத்தில் இந்த 6 படையும் இருக்கிற மாதிரியான இந்த படம் வந்து திருப்பரங்குன்றத்தில் வாங்கினேன். சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை போகும்போது திருவண்ணாமலையில் சும்மா இருக்கட்டும் சாமி, இந்த சாமி மட்டும்தான் இல்லை, சிவன் மட்டும்தான் இல்லை, அதனால் சிவன் வாங்கினேன். நம்ம சாய்பாபா பற்றி சொல்லணுன்னா எக்கச்சக்கமாக சொல்கிறதுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் நிறைய பண்ணியிருக்காரு. அதுக்காக தான் சொல்கிறேன். இவரை வந்து நான் எங்கே வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷீரடி வந்து லாஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸ் பேக் போயிருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா தம்பி சின்ன பையன், குட்டி பையன், 5 மாதமோ 6 மாதமோ தான். அப்போ வந்து நாங்கள் ஃப்ளைட்டில் தான் போயிருந்தோம். அப்போ தான் வந்து இந்த சாய்பாபாவை அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன். இந்த ட்ரெஸ் எல்லாமே அங்கேயே வாங்கிட்டேன். இந்த மாலை வந்து வெட்டிவேர் மாலை, வாசனையாக இருக்கும். பூஜை ரூமை திறந்தாலே இந்த வெட்டிவேர் வாசனை மணக்கும். இந்த வெட்டிவேர் வந்து மாலை வந்து எங்கள் ஹஸ்பண்ட் தான் வந்து வாங்கிட்டு வந்து வெட்டிவேர் இந்த டிசைன் எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன். அவர் வந்து மாலையாக கட்டி எனக்கு கொடுத்துட்டாரு. இந்த வெட்டிவேர் மாலை நம்ம வாசப்படியிலையும் நீட்டுக்காக வந்து பாதியாக கட் பண்ணி அதையும் நாங்கள் வந்து வாசப்படியில் மாட்டியிருக்கோம். வெட்டிவேர் மாலை உள்ளே வந்தோடனே மங்களகரமாக அப்படியே வாசனையாக இருக்கும், வெட்டிவேர் வாசனை. அதுக்காக நம்ம பூஜை ரூம்லேயும் சாய்பாபாவுக்கு போட்டிருக்கோம், வாசப்படியிலையும் வச்சுருக்கோம். இந்த 2 குத்து விளக்கு வந்து இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினேன், வெள்ளி குத்து விளக்கு. இதுதான் வந்து நம்மளோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்செந்தூரில் கிடைக்கிற பன்னீர் இலை விபூதி பிரசாதம். நாங்கள் எங்கே வெளியே கிளம்பணும் அப்படின்னாலுமே இந்த விபூதியை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் வெளியவே கிளம்புவோம். பன்னீர் இலை இன்னமும் அந்த பாருங்கள் அப்படியே இருக்குது. பன்னீர் இலை விபூதி எப்போவுமே நம்ம நெத்திக்கு வச்சுக்கிட்டே இருக்கலாம். இதுதாங்க எங்களோட பூஜை ரூம். இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளையார் வச்சுருக்கேன். இந்த சைடு வந்து ஒரு கேலண்டரில் முருகர் இருந்தார், தூக்கி போட மனசு இல்லை, அதனால் இங்கே வச்சுருக்கேன். லக்ஷ்மி, குபேர லக்ஷ்மி, இந்த குபேர லக்ஷ்மியை நான் வச்சுருக்கேன் இந்த சைடு. அதுவும் கேலண்டர் தான், ஆனால் எதுவுமே இந்த சாமி படங்கள்லேயே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு போடவே மனசு வராது. இதெல்லாமே வச்சு பூஜை பண்ணுவேன். இந்த சைட்லேயே பார்த்திங்கன்னா இது எங்கள் அப்பா வந்து 2000 நான் 10th படிக்கும் போது எங்கள் அப்பா இறந்தார். இது வந்து எங்கள் மாமியாரோட அம்மா. இது எங்கள் ஹஸ்பண்டோட அப்பா. இவர் 2013 இறந்தார். இவங்களுக்குமே இங்கே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி அடித்து இவங்களுக்கு நெய்வேதியம் எல்லாம் வச்சு இங்கே அமாவாசை டைமில் இவங்களுக்கு இங்கே சாமி கும்பிடுவேன். இந்த ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இந்த முருகர் வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூமுக்கு மேலே இருப்பார். இந்த முருகர் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து திருச்செந்தூர்லேருந்து எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தது. எனக்கு ஆர்டர் பண்ணி வீட்டுக்கே வர வச்சார். நல்லா இருக்குங்களா. திருச்செந்தூர்லேருந்து ஆர்டர் பண்ணி வீட்டுக்கே வர வச்சார். ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. இவரை பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இதுதான் வந்து எங்களோட பூஜா ஹோம் டூர். இதுதான் வந்து பூஜா ரூமே. இது இப்படி தான் நான் மெயின்டைன் பண்ணுவேன். நான் வீடியோக்காக நான் இதை வந்து க்ளீன் பண்ணிலாம் பண்ணல. எப்போவுமே என்னோடய பூஜை ரூம் நீட்டாகவும் க்ளீனாகவும் மங்களகரமாகவும், யார் வந்தாலுமே பூஜை ரூம் தான் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நான் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் எந்த வேலை எப்படி இருக்குன்னு பார்க்க மாட்டேன், ஆனால் சாமி கும்பிட்றத மட்டும் விடவே மாட்டேன். இது எங்கள் அம்மா கிட்டேருந்து அப்படியே வந்தது. எங்கள் அம்மா ஒரு கிழமையை விட மாட்டாங்க. ஒரு கிருத்திகை, அமாவாசை, பௌர்ணமி எதுவுமே விட மாட்டாங்க. நல்ல நாள் எல்லா நாளுமே எல்லா தெய்வத்துக்குமே எங்கள் அம்மா சாமி கும்பிடும். அதே பழக்கம் எனக்கும் வந்திருக்கு. ஒரு நாளையும் விட மாட்டேன், விரதம்லாம் இருப்பேன், எல்லாமே பண்ணுவேன். அதனால தான் கடவுள் என்னை ஒரு வழிக்கு என்னோட வெற்றி பாதையை நோக்கி என்னை கொண்டு போயிட்டுருக்காருன்னே சொல்லலாம். இன்றைக்கி இதுதான் பூஜை ரூம் டூரு. நெக்ஸ்ட்டு ஹோம் டூர், அடுத்து கிச்சன் டூர் பார்க்கலாம். அதுங்க என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.